எனக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு இமெயில் வந்துச்சு. அந்த இமெயில் என்ன போட்டிருந்ததுன்னா, உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ளூ டிக் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ ப்ளூ டிக்கை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட விசிபிலிட்டி, வியூஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடும். கீழே வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு சைன்இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு பிஷிங் இமெயில். இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ இந்த ஒரு பர்டிகுலரான இமெயிலை வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். இந்த மெயிலை அனுப்புன சென்டர் யார் அப்படின்றத நீங்கள் மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எனக்கு அனுப்பியிருந்த மெயில் வந்து மெட்டாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்றத சொன்னாங்க. ஆனால் மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளிலேருந்து வந்திருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அதனால் இது ஒரிஜினல்னு நம்பாதீங்க. அப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட சொல்லுவான். பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாகின் ஆகவே ஆகாது. பேஜை கிரியேட் பண்ணாமல் உங்களோட பாஸ்வேர்டை ஆல்ரெடி எடுத்துருவான். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்கிறது. மெயினாக இந்த மாதிரி இமெயில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்பவே